மர்மங்களின் மகுடம் என்று சொல்லப்படக்கூடிய ஆனந்த பத்மநாபனின் ரகசிய அறை பற்றிய ஒரு தொகுப்பு தான் இந்த வீடியோ. சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வரலாம், சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதாவது சுமாராக 5000 ஆண்டுகளுக்கு முன்கூட்டியே இந்த கோயிலுக்கு உண்டானதை வித்திடப்பட்டது. மேலும் இந்த கோயில் 18ஆம் நூற்றாண்டில் மன்னர் மார்த்தாண்டவர்மன் அவர்கள் அந்த கோயிலை புதுப்பித்தார். அவர் இதை வெறும் கற்களால் மட்டுமல்ல, இந்த கோயிலை அவர் அறிவியல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் இந்த கோயிலை மிகவும் பண்பட்டு நல்ல முறையில் வடிவமைத்து இந்த கோயிலை கட்டி முடித்தார். மேலும் இந்த கோயிலை 1931ஆம் ஆண்டு இந்த இருக்கக்கூடிய அறைகளில் மிகவும் பிரதான அறையான 6வது அறை திறக்க முற்பட்ட பொழுது அங்கு அதிக அளவுல பாம்புகள் வருவதையும், மேலும் அங்கு கடல் அலைகளின் ஓசைகள் அந்த கதவுக்கு பின்புறம் கேட்பதையும் பார்த்த மக்கள் அங்கிருந்து தெரித்து ஓடினர். இது மட்டும் அல்லாம பாத்தீங்கன்னா 2011 மீண்டும் அந்த கோயிலை திறப்பதற்கு முற்பட்டு உச்சநீதிமன்றத்தின் ஆதரவுடன் அங்கிருக்கும் ஒவ்வொரு ரகசிய அறைகளாக திறக்கப்பட்டது. அப்பொழுது அங்கு இருக்கக்கூடிய 5 அறைகளை திறந்தனர். ஏ முதல் எஃப் வரை இருக்கக்கூடிய அறைகளை திறந்து பார்க்கும் பொழுது அதில் 6வது அறையான பி அறையை திறக்க முடியவில்லை. திறக்க முடியாத அறையினுள் என்ன இருக்கிறது, மீதி 5 அறைகள் திறந்ததில் அங்கு இருக்கக்கூடிய அறைகளுக்குள் என்ன இருந்தது என்று பார்க்கும் பொழுது அதில் சுமாராக 1,00,000 கோடி அளவிலான வைரங்களும் வைருடைய நவரத்தினங்களும் அங்கு கண்டெடுக்கப்பட்டது. இதன் மூலியமாக அது பில்கேட் அவர்களுடைய சொத்து மதிப்பில் பல மடங்கு இது அதிகம் என்று, அவருடைய சொத்து மதிப்புகளுடன் இது ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அதை விட பல மடங்குகள் அதிகம் என்று குறிப்புகள் சொல்லப்பட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா சுமாரா ஒரு நாட்டின் பொருளாதாரத்தை தலைகளாக மாற்றக்கூடிய அளவில் செல்வங்கள் அதற்குள் வைப்பதற்கு என்ன காரணம், மேலும் அந்த செல்வங்கள் எடுத்ததற்கு பிறகும் அதை விட செல்வங்கள் எடுத்ததை விட அந்த கோயிலில் இருக்கக்கூடிய மர்மம் என்னவென்று பார்த்தால் அதன் 6வது கதவு தான். 6வது கதவினுள் என்ன இருக்கிறது? ஏன்னா பலரது மனதில் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு அந்த 6வது கதவுக்குள் என்ன இருக்கும். கடவுள் அந்த கதவை மூடி வைத்துள்ளாரா? மகாவிஷ்ணுவின் சந்நிதியாக கருதப்படக்கூடிய இந்த திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய இந்த பத்மநாபனின் திருக்கோயில், ஆதிசேஷன் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய ஆதிசேஷன் மீது மகாவிஷ்ணு பள்ளி கொண்டிருக்கக்கூடிய இந்த கோயிலில் மர்மம் என்ன என்று பலரினால் இன்றளவு விடை தர முடியாத ஒரு மர்மமாக இருக்கிறது அந்த 6வது கதவு. மேலும் மகாவிஷ்ணுவின் சிலையை காண்பதற்கு அங்கு முழுவதும் அவர் உடலை காண்ப முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஏனென்றால் அவரின் பாதம் ஒரு வழியாகும், உடல் ஒரு வழியாகும், முகம் ஒரு வழியாகும் என்று 3 பாதைகள் வழியாக அவரை தரிசிக்க முடியும். எனவே இவ்வாறு அவர் அங்கு காட்சியளிக்கிறார். மகாவிஷ்ணு அங்கு சயனித்த நிலையில் காட்சியளிக்கிறார். அதாவது அவர் அங்கு உறங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய நிலையில் காட்சியளிக்கிறார், மகா நித்திரையில். மேலும் அந்த 6வது கதவினை திறந்தால் உலகம் அழியுமா அல்லது திருவனந்தபுரம் கடலில் மூழ்குமா என்று பல கேள்விகளுடன் அங்கிருக்கும் மக்கள் பயத்திலும் அச்சத்திலும் ஒரு கடவுள் மீது கொண்ட ஆன்மீகத்தில் இன்னும் ஊடுருவி செல்வதற்கு அந்த ஒரு கதவு திறவுகோலாக இருக்குமா? மேலும் அந்த கதவை குறித்து பார்க்கும் பொழுது அது சுமாராக 10 அடி உயரம் கொண்ட ஒரு கதவாகும். அந்த கதவு 3 அடுக்கு பாதுகாப்புடன் இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. இந்த கதவுகளை திறப்பதற்கு பல முறை முயற்சித்தும் இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய நவீன இயந்திரங்களை பயன்படுத்தியும் அந்த கதவை திறக்க முடியவில்லை. ஏனென்றால் அந்த கதவுக்கு முதல் இருக்கக்கூடிய கதவு இரும்பு கதவாகும், அதுக்கடுத்து ஒரு மர கதவாகும், அதுக்கு அடுத்து இருக்கக்கூடியதான் ஒரு இரும்பு கதவு. அதுதான் சொல்லப்படக்கூடிய அந்த ரகசிய அறையின் கதவு. அந்த கதவில் 2 நாகங்கள், அதாவது 2 பாம்புகள் ஒன்றிணைவது போல் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கதவை திறப்பதற்குண்டான திறவுகோலும் இல்லை, அதை திறவுகோல் பயன்படுத்துவதற்கு அங்கு எந்த ஒரு வழியும் இல்லை. அப்படி இருக்கும்போது அந்த கதவு எதை வைத்து அடைத்திருப்பார்கள்? முன்னோர்களின் ஒரு அறிவியலா அல்லது இறைவனின் படைப்பா? அது என்ன என்று யாருக்கும் வெளிவிட முடியாத ரகசியமாகவே இருந்து வருகிறது இன்று வரைக்கும். பெரும்பாலான மக்கள் இது இறைவனின் படைப்பு, இறைவன் அதற்குள் பல ரகசியங்களை வைத்துள்ளார், கடவுள் பக்தி உள்ளவர்களால் மட்டும் கூட அந்த இதை திறக்க முடியாது என்று பலரால் இன்றளவிலும் கணித்து சொல்லுகிறார்கள். ஏனென்றால் அந்த கதவை குறித்து பார்க்கும் பொழுது அந்த கதவை நாகங்கள் பாதுகாக்கின்றது என்றும், மேலும் அதை நாகபந்தம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வகையில் செய்யப்பட்டது என்றும் இன்றளவும் கருத்துக்கள் சொல்லப்படுகிறது. மேலும் அந்த கதவை திறப்பதற்கு உண்டான சாவி எங்கே இருக்கிறது என்று ஆராய்ச்சி செய்யும் பொழுது அதை திறப்பதற்கு
கருட மந்திரம் முறையாக உச்சரிப்பவரால் மட்டுமே அந்த கதவை திறக்க முடியும் என்று இன்றளவிலும் பலரால் அந்த கருத்துக்கள் அந்த ஊரில் பரவி கொண்டே இருக்கிறது. அது இறைவனின் படைப்பினால் அல்லது ஆதிசேஷனின் முடிவா? அந்த கதவை யார் பாதுகாக்கின்றனர்? ஆதிசேஷனா மூலமாக அந்த கதவை பாதுகாத்து அந்த கதவை திறக்க விடாமல் கதவுக்குள் பின் இருந்தவங்களோட சத்தங்களும் மேலும் அந்த கடல் அலைகளின் ஓசைகளும் பெருத்தளவில் இருக்கிறது. எனவே அந்த கதவை திறந்தால் அங்கு பெரும் அசம்பாவிதம் நடந்துவிடும் என்றும் கடவுளின் கோபம் முற்படும் என்றும் கணிக்கப்பட்டு இருக்கிறது. எனவே அந்த கதவை திறப்பதற்கு உண்டான மர்மம் இன்றளவும் நீடித்துக் கொண்டே இருக்கிறது. அது கதவு எப்பொழுது திறக்கப்படும், யார் வந்து கதவை திறப்பார் என்று பல கோணங்களில் அனைவரும் காத்திருக்கிறார்கள். எனவே இறைவன் இதன் மூலியமாக என்ன சொல்ல போகிறார்? ஏனென்றால் இத்தனை காலகட்டங்களாக திறக்க முடியாத இந்த கதவுகளில் 5 கதவுகளை திறக்க முற்பட்டு 5 கதவுகளையும் திறந்து பார்த்து விட்டாச்சு. ஆனால் அந்த 6வது கதவுக்குள் என்ன இருக்கிறது? மேலும் இது இல்லாமல் இன்னும் 2 கதவுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. எனவே மொத்தமாக 8 கதவுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதுவரைக்கும் இருந்த 6 கதவுகளுக்கு மேலாக இன்னும் 2 கதவுகள், மொத்தம் 8 கதவுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. எனவே இத்தகைய வகையில் இந்த கோயிலின் மர்மங்கள் என்ன, மேலும் அந்த ரகசிய அறையில் என்ன இருக்கிறது என்று பலரால் ஆராய்ச்சி செய்து பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். இருந்தும் இந்த காலகட்டங்களில் அதை ஒன்றும் செய்ய முடியாத நிலையிலே இருக்கிறது. மேலும் நவீன கருவிகளை கொண்டு அதை ஆராய்ச்சி செய்து பார்க்கும் பொழுது அந்த கதவுக்கு பின்புறம் உலோகங்கள் இருப்பதாகவும் மேலும் அங்கு ஒரு பிரமிக்க மிக்க ஒரு சத்தம் கேட்பதாகவும் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆராய்ச்சியின் முடிவில் அது வெளிவந்திருக்கிறது. எனவே அறிவியல் ரீதியாகவும் இன்றளவில் கடவுள் இல்லை என்று சொல்வதற்கும் இது ஒரு முற்றுப்புள்ளியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இயற்கைக்கு அப்பாற்பட்டு கடவுளின் சக்தி இருக்கிறது என்று இன்றைய காலகட்டங்களில் கடவுள் இல்லை என்பவர்களுக்கும் இது ஒரு கடவுள் இருக்கிறார் என்பதற்கு இது ஒரு ஆதாரமாகும். எவ்வளவு தூரம் மனிதன் வளர்ச்சி அடைந்தாலும் இயற்கையின் முன்பும் இறைவனுக்கு முன்பும் நிற்க முடியாது என்பதற்கும் இந்த ஒரு கதவு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. எனவே இந்த 6வது கதவில் இருக்கக்கூடிய இந்த பி கதவு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ரகசிய அறையின் மர்மங்கள் என்ன? பத்மநாம மீன் திருக்கோயிலில் இருக்கக்கூடிய அந்த கதவில் என்ன இருக்கிறது? இதை விட பல மடங்கு செல்வங்களா, அல்லது இறைவன் அங்கு ரகசியமாக பள்ளி கொண்டிருக்கிறாரா, அல்லது நாகசேசன் அதன் உள் உறங்கி கொண்டிருக்கிறாரா என்று அதன் கதவிற்குள் என்ன இருக்கிறது என்று பல கோணங்களில் இந்த கோயிலை உள்ளாகிய மர்மங்கள் நீடித்து கொண்டே இருக்கிறது. ஏனென்றால் அந்த கோயில் மகாவிஷ்ணு பள்ளி கொண்டிருக்கிறார், அதை காட்டிலும் அங்கு ஆதிசேஷன் குடிக்கொண்டிருக்கிறார், அதை காட்டிலும் இந்த 5 ரகசிய அரங்கில் இருந்த 1,00,000 கோடி மதிப்பிலான செல்வங்களை காட்டிலும் அந்த இன்னும் திறக்கப்படாத அந்த 6வது மர்ம அறையை அந்த கோயிலை மிகவும் பிரபலமாக்குவதற்கும் அந்த கோயில் ரகசியங்களை ஆராய்ந்து பார்க்க முடியாத அளவுக்கு அந்த ஒரு கதவு இருப்பதற்கும் என்ன காரணம்? ஏனென்றால் அந்த கதவுகளில் செதுக்கப்பட்டு இருக்கக்கூடிய 2 நாகங்களை பார்க்கும் பொழுது மக்களின் மத்தியில் அதற்குள் என்ன இருக்கும் என்று பேர் அதிர்ச்சியாகவும் சுமாராக 300 ஆண்டுகளாக வெளிவர முடியாத ஒரு ரகசிய அறைகளாகவே அந்த அறை இருக்கிறது. எனவே உச்ச நீதிமன்றம் இதை திறப்பதற்குண்டான உத்தரவை அந்த மன்னர் வம்சத்திடமே ஒப்படைத்திருக்கிறது. எனவே அவர்கள் இதை திறப்பதற்கு வேண்டுமா வேண்டாமா என்று அவர்களே முடிவெடுக்க தகுதியானவர்கள். இருந்தாலும் அவர்கள் இதை நாங்கள் திறப்பதற்கு வேண்டாம், இது கடவுள் கோபம் எழுவதற்கு காரணமாக அமைந்துவிடும் என்று அவர்கள் அதை திருப்பதற்கு உத்தரவு தரவில்லை. எனவே இன்றளவிலும் அது ஒரு மர்மமான அறையாகவே இருந்து வருகிறது. எனவே உலகத்திலே மிகவும் செல்வமிக்க கோயிலாக இருக்கக்கூடிய திருவனந்தபுரத்தில் இருக்கிற இந்த ஆதிசேஷனின் மகாவிஷ்ணுவின் திருக்கோயிலாகிய இந்த கோயில் இன்றளவிலும் ஒரு மர்மமான கோயிலாகவே இருந்து வருகிறது. எனவே இத்துடன் இதை முடிச்சுக்கலாம். ஏன்னா அடுத்த வீடியோவில் இதை பற்றி இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலாக பேசுகிறேன். ஏன்னா இந்த கோயிலை பற்றி பார்க்கும்பொழுது ரொம்ப பிரமிக்கத்தக்கதாக இருக்குது. ஏன்னா இன்றளவு இன்று காலகட்டங்களில் இருக்கக்கூடிய நவீன கருவிகளால் கூட அந்த கதவை ஒன்றும் செய்ய முடியவில்லை. எனவே 10 அடி உயரம் கொண்ட ராட்சச இரும்பு கதவினை இன்றைய காலகட்டங்களில் இருக்கக்கூடிய எத்தனை வகை லாக்கரால ஈஸியாக உடைச்சிடுறாங்க. ஆனால் அந்த காலகட்டங்களில் எப்படி அதை உருவாக்கி இருப்பாங்க? அது யார் உருவாக்கியது? அது
கடவுளா உருவாக்கியதா, அது என்னவென்று பலரினால் பலரது எண்ணங்களில் கற்பனை கதையில் கட்டவிழ்த்து விட்டப்பட்டு இருக்கிறது. எனவே அந்த கோயிலில் இருக்கக்கூடிய இந்த ரகசியங்களை வெளிவருவதற்கு அந்த கதவு திறந்தால் மட்டுமே ஒரு முடிவாக இருக்கும். அதுவரை இறைவன் இல்லை என்று சொல்வதற்கும் இன்றைய நவீன அறிவியல் ரீதியாக பேசப்படுபவர்களுக்கும் இந்த ஒரு கதவே போதும். வேறு எதுவும் தேவையில்லை அவங்களுக்கு சாட்சியாக. எனவே அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுகிறேன். பாய்.